வெல்கம் டு மை சிவா காமர்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் ஷீட்டில் இன்னொரு மாடல் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம சம்முக்குள்ளே போயிடலாம். சம்மில் வந்து ஃபஸ்ட் நம்ம பர்டிகுலர்ஸ் நோட் நம்பர் ருபீஸ் போட்டு பேலன்ஸ் ஷீட் ஃபார் த இயர் எண்டர் 31st March 2080. இந்த 31st March 2080 வந்து சம்மில் கொடுத்துருப்பாங்க. நான் பாருங்கள், நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். என்ன இருக்குது பாருங்கள், ஃபார் த பீரியட் எண்டர் 31st March 2080. இதை தான் நம்ம பேலன்ஸ் ஷீட் ஹெட்டிங் போடணும். எப்போவும் நம்ம எக்ஸாமுக்கு ஹெட்டிங் போட்டு எழுதுனா தான் ஃபுல் மார்க்காக தெரியும் உங்களுக்கு, நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கை போடுவோம். ஈக்விட்டி அண்டு ஷேர் கேபிட்டல். ஈக்விட்டி அண்டு ஷேர் கேபிட்டல். இதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடுவோம்னா ஷேர் கேபிட்டல் போடுவோம். ஷேர் கேபிட்டல் வந்து இப்போ சம்மை பார்ப்போம். சம்மில் வந்து இப்போது ஷேர் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, அது வந்து 1 lakh. அது கூட நம்ம ரிசர்வ்ஸ் அண்ட் சப்ளஸ் பார்ப்போம். ரிசர்வ்ஸ் அண்ட் சப்ளஸ்க்கு எப்போவுமே நம்ம வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் பார்ப்போம், 10,000 இருக்குது. இப்போ இதில் என்ன இதுனா சர்ப்ளஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டார்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் வந்து டெபிட்டார் உண்டு, டெபிட் உண்டு, இது கிரெடிட். இப்போது டெபிட்டில் வந்து நம்ம வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் சம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் வந்து டெபிட்டில் வந்து லெஸ் பண்ணணும். எப்படின்னா, இப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சப்ளைஸ் இருக்குது, இந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்லேருந்து டெபிட்டுன்னு இருந்துன்னா அந்த 5,000 லெஸ் பண்ணும். இப்போ இங்கே கிரெடிட்னு இருக்கிறதுனால இப்போது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 10,000 இருக்கா, இதில் வந்து இப்போது சர்ப்ளஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார், இது வந்து 5,000 இருக்கா. இப்போ கிரெடிட் இருக்கிறதுனால இதை ஆட் பண்ணணும். இப்போ அதை ஒர்க்கிங்ஸின் சைடில் வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்லியேன். ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டல் எழுதுவோம். எழுதிட்டு நான் ஒரு சம்மில் 1 by 1 சொல்லி உங்களுக்கு புரியும். இப்போது ஃபஸ்ட் பாயிண்டில் ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல் நோட் நம்பர் 1 1 lakh. ரெண்டாவது ரிசர்வ்ஸ் அண்ட் சப்ளஸ். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், இது நோட் நம்பர் 2. இப்போ நான் வந்து இந்த ஒர்க்கிங்ஸ் போடுறேன். ஒர்க்கிங்ஸில் நம்ம போன சம்லேயே ஒர்க்கிங்ஸ் போட்டிருப்போம். நீங்கள் இப்போ போன சம் பார்த்துருந்தா தெரியும். அதில் வந்து டெபிட்டுன்னு கொடுத்ததுனால நம்ம லெஸ் பண்ணியிருப்போம். இப்போ கிரெடிட்னால ஆட் பண்ணுறோம் இதை. இப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 10,000. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 10,000. அந்த சர்ப்ளஸ் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், இது கிரெடிட்டார்னால ஆட் பண்ணோம். இதை 5,000 15,000. அதை வந்து இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சப்ளஸில் நம்ம போடணும் 15,000. இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ அடுத்த ஹெட்டிங் நம்ம போடணும். இதில் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். இந்த இதில் என்ன வரும்னா லாங் டேர்ம் பேரோவிங். லாங் டேர்ம் பேரோவிங் ஏன்னா சம்மில் பாருங்கள், இதில் வந்து இப்போது ஷேர் கேபிட்டல் மிஷினரி வந்து டேஞ்சபிள் அசட்ஸு, குட்வில் வந்து இன்டேஞ்சபிள், கவர்மெண்ட் பாண்ட் வந்து கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, பில்ஸ் பேபிள் வந்து ட்ரேட்ஸ் பேயபிள்னு வரும். அப்புறம் ப்ரொப்போஸ்ட் எப்படின்னா ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன். டிபெஞ்சர்ஸ் வந்துன்னா லாங் டேர்ம் பேரோவிங். இந்த டிபெஞ்சர்ஸு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து 2,000 நல்லா தெரிஞ்சிருக்கணும். நான் இந்த சம்மில் வரையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நான் இப்போ 1 by 1 சொல்ல டைமில் உங்களுக்கு புரியும். இப்போ மொத்தமாக உங்களுக்கு சொன்னால் அது குழப்பமாக இருக்கும். இப்போ லாங் டேர்ம் பேரோவிங் போடுவோம். நம்ம சம்மில் இருக்குது லாங் டேர்ம் பேரோவிங். நோட் நம்பர் 3, அமௌண்ட் 50,000. இப்போ அடுத்தது கரண்ட் லைபிலிட்டிஸ் போடணும். ஹெட்டிங் கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் லைபிலிட்டிஸில் ட்ரேட்ஸ் பேயபிள் வரும், ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன். ட்ரேட்ஸ் பேயபிள் என்னது, அந்த பில்ஸ் பேயபிள் நான் காணிச்சோம்ல, கிரெடிட்டார்ஸ் பில்ஸ் பேயபிள் அந்த மாதிரி வரும். ஃபார்மேட் நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். ட்ரேட் பேயபிள். நோட் நம்பர் 4 5,000. ப்ரொப்போஸ்டு டிவிடெண்ட், ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன். ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன். இது நோட் நம்பர் 5 3000.
இப்போ நம்ம இதை டோட்டல் போடணும். டோட்டல் எப்போவுமே ஈக்விட்டி அண்ட் கேபிட்டலையும் உள்ள டோட்டலும் அசட்ஸில் உள்ளதும் ஈக்குவலாக வரணும். இப்போ இதுக்கு நம்ம டோட்டலை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இப்போது இந்த 1 லட்சம் 1,15,000 50,000 5,000 3,000 இவ்வளோத்தையும் டோட்டல் பண்ணால் 1,73,000 வரும். இப்போ அடுத்து நம்ம அசட்ஸ் கண்டுபிடிப்போம். அசட்ஸில் நான் கரண்ட் அசட்ஸ்னு உண்டு. ஹெட்டிங் நம்ம மறக்காமல் போடணும். இதை நான் கரண்ட் அசட்ஸ். இப்போ இதில் வந்து ஃபிக்ஸ்டு அசட்ஸ்னு ஒரு ஹெட்டிங் போடணும். ஃபிக்ஸ்டு அசட்ஸ். இதில் டேஞ்சிபிள் அசட்ஸ், இன்டேஞ்சிபிள் அசட்ஸ் அப்படி பண்ணணும். இப்போ டேஞ்சிபிள் அசட்ஸ் இங்கே சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். டேஞ்சிபிள் அசட்ஸ் இங்கே வந்து மிஷினரி கொடுத்துருக்காங்க. மிஷினரி 80,000. அப்போ இது டேஞ்சிபிள். இப்போ இன்டேஞ்சிபிள் குட்வில் 30,000 அடுத்ததே கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் பாண்ட் வந்து கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி. அப்புறம் நான் சொல்லியிருப்பேன் இது, நான் இப்போ ஒவ்வொன்றா சொல்லேன். ஃபஸ்ட்டு டேஞ்சிபிள் அசட்ஸ் மிஷினரி வந்து 80,000. டேஞ்சிபிள் அசட்ஸ் நோட் நம்பர் 6 80,000. intangible assets நோட் நம்பர் 7 அமௌண்ட் வந்து 30,000. இப்போ இதுக்கு அடுத்தது வந்து நம்ம அடுத்த ஹெட்டிங் போடணும். கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கரண்ட் அசட்ஸ் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் போட்டாச்சா. இப்போ அடுத்து நம்ம நான் கரண்ட் அசட்ஸ் போட்டுட்டு இப்போ கரண்ட் அசட்ஸ் போடுறோம். இந்த கரண்ட் அசட்ஸில் என்னெல்லாம் வரும்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து சம்ம பார்ப்போம். கவர்மெண்ட் பாண்ட்ஸ் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நோட் நம்பர் 8 அமௌண்ட் வந்து 15,000. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து சம்மை பார்ப்போம். இதில் வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்குது, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் போட்டாச்சு, பில்ஸ் பேபிள் போட்டாச்சு, ப்ரொப்போஸ் டிவிடெண்ட், சர்ப்ளஸ், டிபெஞ்சர்ஸ். ஓகே. இப்போது ஒர்க் இன் ப்ராக்ரஸ், கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னு ஒன்று உண்டு தெரியுங்களா. அது வந்து அந்த கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து நான் கரண்ட் அசட்ஸில் வரும். இது வெறும் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் சொல்லி நான் கரண்ட் அசட்ஸில் அப்படி போட்ட விட தப்பாயிரும். இது ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னால் இது இன்வென்டரிஸில் வரும். நீங்கள் ஃபார்மெட்டை பாருங்கள் உங்களுக்கு புரியும். அப்புறம் கேஷ் இன் கேன் வந்து கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட். இப்போ இந்த ரெண்டு நம்ம எழுதணும். இது 2,000 46,000. சரி, இப்போது இன்வென்டரிஸ் எழுதணும். இன்வென்டரிஸ் நோட் நம்பர் 9 2,000. அப்புறம் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட். கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் இது நோட் நம்பர் 10. இதோட அமௌண்ட் வந்து 46,000. ஓகேங்க. இனி இதை நம்ம டோட்டல் பண்ணணும். டோட்டல்னு எழுதணும். இப்போ நீங்கள் இவ்வளோத்தையும் நீங்கள் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ 80,000 30,000 இவ்வளோ தான் டோட்டல் பண்ணால் 1,73,000 வரும். இதை நீங்கள் கேல்குலேட்டரில் போட்டு பாருங்கள். இப்போது ஈக்விட்டி அண்டு ஷேர் கேபிட்டலும் அசட்ஸும் 1,73,000 வந்திருக்கு. அப்போ நம்ம இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணத ஆன்சர் வந்து கரெக்டு. இப்போ நம்ம புக் ஆன்சரை பார்ப்போம். புக் ஆன்சர் பேலன்ஸ் ஷீட் டோட்டல் 1,73,000. அப்போ நம்ம இப்போ இந்த செஞ்ச சம் வந்து ஆன்சர் கரெக்டு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இதை ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ.